இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 10ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேம் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். பாஸ்கா காலத்தின் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்த அந்த குளிர்காலத்திலே சாலமோன் மண்டபத்திலே நடந்து கொண்டே போதிக்கின்றார். அவர் அப்படி நடந்து கொண்டிருந்த பொழுது யூத தலைவர்கள் அவர்களிடம் இயேசுவிடத்திலே கேள்வியை எழுப்புகிறார்கள். அவரும் பதில் சொல்லுகிறார். குளிர்காலம், கோவில் நடந்து கொண்டிருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, குளிர்காலத்தில் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே நாம் எரிச்சல் படுவோம். கோவிலுக்கு செல்வது கிடையாது. அதேபோல அதிகமான வெப்பம், கோடை காலம், வெயில் அதிகமாக இருக்கிறது, எனவே நான் கோவிலுக்கு செல்லவில்லை என்று சொல்லுவோம். எந்த காலமாக இருந்தாலும் இறைவனை நாம் தேட வேண்டும். அதேபோல ஆண்டவர் இயேசு ஒரு நடைபயிற்சி மேற்கொள்வதை போல நடந்து கொண்டே இருக்கிறார் கோவிலின் அந்த மண்டபத்திலே. இன்று எல்லா நோய்களுக்கும் ஒரு சிறந்த மருந்து எது என்று சொன்னால் நடைபயிற்சி. நோயற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் காலையிலே எழுந்து நடக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் போதனைகளுக்கு அப்பாற்பட்டு நாம் காலையில் சரியான நேரத்தில் எழுவதும், கோவிலுக்கு செல்வதும், நடைபயிற்சி உடற்பயிற்சி செய்வதும் தேவையான ஒன்றாய் இருக்கிறது. இன்று எங்கு பார்த்தாலும் நோயில்லாத மனிதனே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நோய் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நோயற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் காலையில் நேரமே எழுவதும், உடற்பயிற்சிகள் செய்வதும், கோவிலுக்கு சென்று ஜெபிப்பதும் தேவையான காரியங்கள். எனவே ஆண்டவர் இயேசுவிடத்திலே இதை முதலிலே நாம் கற்றுக்கொள்வோம். இன்னும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். அந்த மூவர் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒரே ஞானம், ஒரே வல்லமை, ஒரே சித்தம் கொண்டிருப்பது போல நாமும் ஒன்றாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். இணைந்து வாழ அழைக்கப்படுகிறோம். ஒரு குடும்பமாக, சமூகமாக நாம் இணைந்து வாழ வேண்டும். பல நேரங்களிலே நமக்குள்ளாக தேவையில்லாத சண்டைகள், கருத்து வேறுபாடுகளினால் பிரச்சனைகள், பிளவுபட்டு பிரிந்து கிடக்கிறோம். இன்று திருமணமான தம்பதியினர் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். ஆனாலும் சிறு சிறு காரியங்களுக்கு கூட சண்டை, அதனால் குடும்பங்களிலே பிளவுகள், பிரிந்து கிடக்கிறார்கள். மனிதன் சக மனிதனை
குறைகளோடு ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு எப்படி நம்மை பாவ பலவீனங்களோடு மன்னிக்கிறாரோ, ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, அதே போல் நம்மோடு இருப்பவர்களை மன்னிக்க ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒரு காரியத்தில் சரியாக இருக்கிறோம், இன்னொருவர் அந்த காரியத்தில் சரியாக இல்லை என்பதனால் நாம் கோபப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம், அவர்களை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறோம், பிளவுபட்டு போகிறோம். மனிதர்கள் பலவிதம். ஒரு மாலையிலே பல்வேறு நிறத்தில் மலர்கள், மனம் வீசும் மலர்கள் இருப்பது போல இந்த உலகத்திலே பல்வேறு நிலைகளிலே மனிதர்கள் குணநலன்களை கொண்டிருப்பார்கள். இதை புரிந்து கொண்டு நாம் இணைந்து வாழ முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்மை 100% நல்லவர்கள் எனவே அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் ஒருவருமே அப்படி இருக்க முடியாது. எல்லோருக்கும் ஏதோ ஒரு குறைபாடு உண்டு. கடவுள் புரிந்து கொள்கிறார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழை பெய்ய செய்யும் ஆண்டவர் பேரிரக்கம் கொண்டவராய், பேரன்பு கொண்டவராய் நம் ஒவ்வொருவரையுமே அப்படி இருக்க அழைக்கின்றார். நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னேன். இயேசு ஆண்டவரை போல, நான் என் ஆண்டவரை போல ஒன்றாய் இருக்க, மக்களை ஒன்று சேர்க்க, ஆடுகளை ஒன்று சேர்க்க நான் முயற்சி செய்வேன் என்று நாம் முடிவெடுக்கிறோம் என்று சொன்னால், அதுதான் இன்றைய வார்த்தையினுடைய அர்த்தம் நிறைந்த வாழ்க்கை முறையாக இருக்கும். தொடக்க காலத்து கிறிஸ்தவர்கள் அனைத்தையும் பொதுவில் வைத்து இணைந்து ஒன்றாய் ஒரே குடும்பமாய் இருந்தார்கள். எனவே அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போல, தந்தை மகன் தூய ஆவியாரைப் போல நாம் இணைந்திருப்போம். நல்ல உடலுள்ள சுகத்தோடு ஆரோக்கியமாக கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் இருப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனுமாய் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை வாசிக்கவும், ஆலயத்திற்கு செல்லவும், ஜெபிக்கவும் எங்களுக்கு ஆர்வத்தை, ஆவியை தாரும். ஜெப ஆவியை எங்கள் மீது ஊற்றும் ஐயா. இதோ இந்த நாளிலே நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீரே தொட்டு குணப்படுத்துவீராக. என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய அன்பினால், அமைதியினால் ஆசீர்வதிப்பீராக. இதோ பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய உறவுகள் ஒன்றாய் இணைந்து வாழும்படியாய் ஆசீர்வதியும். வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இதோ இந்த நாளிலும் கூட உம்முடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாக்கட்டும். எங்கள் பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் இயேசுவே, இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். நல்ல மழையை பெய்ய செய்தரலும். இன்னும் சிறப்பாக உத்தரிக்க நிலையில் ஏற்படைய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்தும், குடிபோதை, தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக. இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உம்முடைய அமைதியினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை வழிநடத்தும் இயேசுவே ஆண்டவரே. இதோ உம்முடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைத்த எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு விரைவில் கைகூடும்படியாக நீரே ஆசீர்வதியும். நீரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தருவீராக. மனக்குழப்பங்களோடு, வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை, புதிய நம்பிக்கையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே, புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.